திருநள்ளாறு திருத்தலம் காரைக்கால் அருகில இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற சனி பகவான் பரிகார தலமா இருக்கு. பிரம்மா, விஷ்ணு போன்ற தேவர்களாலும் சமய குரவர்கள் நால்வராலும் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த திருநள்ளாறு. பிரம்மாவுக்கு உலக உயிர்களை எல்லாம் நான் தான் படைக்கிறேன் அப்படின்னு ஆணவம் அதிகமாயிடுச்சு. அந்த ஆணவத்தை அடக்குமாறு சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட சிவபெருமானின் தண்டனையால் பிரம்மாவிற்கு அந்த படைக்கும் தொழில் கைவிட்டு போனது. இதனால அவர் மன்னிப்பு கேட்டு தர்பாரண்யம் என்கின்ற பகுதிக்கு சென்று சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கிறார். அவருடைய பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அந்த இடத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். நள சக்கரவர்த்தி இந்த திருத்தலத்துல சிவபெருமானை தரிசனம் செய்த மாத்திரத்தில் சனி பகவான் அவரை விட்டு விலகிவிட்டார். இதனால இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் விலகி சனி பகவானின் பிடியிலிருந்து அவர்கள் விலக வேண்டும்னு நள சக்கரவர்த்தி கேட்டுக்கொள்ள சிவபெருமானும் சனீஸ்வரனும் அப்படியே அவருக்கு அருள் புரிந்தனர். அது மட்டும் இல்லாம 3 வரங்களை நள சக்கரவர்த்தி இறைவனிடம் கேட்கிறார். இங்கு இருக்கக்கூடிய மூர்த்தி, தீர்த்தம், இந்த திருத்தலம் 3மே என்னுடைய பெயர்ல அழைக்கப்பட வேண்டும்னு அவர் கேட்டுக்கொண்டதை போலவே அங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு நளேஸ்வரர்னு ஒரு பெயர் உண்டு. அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் நள தீர்த்தமாகவும் அந்த பகுதி திருநள்ளாறு என்றும் அழைக்கப்படுகிறது. திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரையும் சனீஸ்வரனையும் நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது சனி பகவானின் பிடியிலிருந்து விலகி அந்த துன்பங்களில் இருந்து நாம் விலகி வாழ்க்கையில் ஏற்றம் பெறலாம்.